என் அன்பு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆந்திரா ஸ்டைலில் வெண்டைக்காய் ட்ரை ப்ரான் வச்சு தான் ஒரு கிரேவி பண்ணப்போ தேவையான பொருட்கள் இந்த மாதிரி கட் பண்ண வெண்டைக்காய் பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் வெண்டைக்காய், ஒரு தக்காளி, ஒரு ஆனியன், 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ட்ரை ப்ரான் சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த ப்ரான் போட்டுக்கலாம். கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரானை, ட்ரை ப்ரான்ஸை இல்லை கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணலாம் ஆயிலில். அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகும். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை வதக்கிடுவோம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் இந்த சமயத்தில். அவ்வளோதான், சூப்பராக இது நல்லா வதங்கிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெண்டைக்காய் ஆட் பண்ணி இதோடு சேர்த்து அப்படியே அனல் கம்மியாக வச்சுட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ பாருங்கள், ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, உண்மைக்காக சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கோம் தனியாக. ஸோ பாருங்கள், கொஞ்சமாக டர்மரிக் பவுடர், மஞ்சள் போட்டுக்கலாம். காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். எல்லாம் நல்லா கலரி கொடுத்துடலாம். டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது எல்லாத்தோடு வச்சு சாப்பிட்லாம். மெயின் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நல்லா கொதி வரட்டும் இது. அதுக்கப்புறம் புளி ஊற்றிக்கலாம் இந்த சமயத்தில். அவ்வளோதான், கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். ஸோ கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி, கருவேப்பிலையும் தூவிடலாம். அவ்வளோதான், ரொம்பவும் டேஸ்டான நம்மளுடைய கொஞ்ச நேரம் மூடி போட்டுட்டு அகைன் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை தூவிக்கிறோம். சூப்பரான நம்மளுடைய ட்ரை ப்ரான் வெண்டைக்காய் கிரேவி தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.